இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தற்பொழுது நாம் தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே உங்கள் அனைவரையும் இந்த புதிய தவக்கால வழிபாட்டு ஆண்டிற்குள் காலத்திற்குள் உங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். எமது தவக்கால சிந்தனையை தற்பொழுது வழங்குவதற்காக இயங்கியிருக்கின்ற வேளையில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மெருகூட்டுவதற்காக எடுத்துள்ள முயற்சியை நான் அன்போடு பாராட்டுகிறேன். தவக்கால சிந்தனையிலே நாம் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பின் வழியாக தவக்காலத்தில் ஓர் உளவியல் பார்வையின் வழியாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் பார்க்கிற பொழுது, ஏன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது பல்வேறுபட்ட ஆழமான சிந்தனைகளுக்குள் நாம் கடந்து கொண்டிருப்போம். இந்த வேளையிலே எங்களுடைய உள் உணர்வுகளை நாம் ஆழமாக ஆராய்ந்து, அதற்கு ஒரு ஆங்கில அழகாக சொல்லுவார்கள், அதாவது இன்னர் அவேர்னஸ், உள் உணர்வுகளை நாம் தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு காரணியாக நாம் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதனுடைய அடுத்த இரண்டாவது கட்டமாக எங்களுடைய உள்ளார்ந்த மனக்காயங்களை ஆற்றுவதற்கான ஒரு தருணமாக அதை ஏற்றுக்கொள்ளுவோம். எனவே இந்த இரண்டு கருப்பொருளை நான் சிந்திக்க ஆசைப்படுகிறேன். இந்த இரண்டு கருப்பொருள் நாம் சிந்திக்க ஆசைப்படுகிற பொழுது, முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு படி என்னவென்று சொன்னால், ஆழ்ந்த ஒரு தியானத்தில், குறிப்பாக தவக்காலத்தில் நாம் அமைதியாக இருந்து தியானிக்கக்கூடிய ஒரு நிலை நாம் கண்டெடுக்க வேண்டும். இந்த தவக்காலம் எங்களை அமைதியிலும் தியானத்திலும் எங்களை செலவிடுவதற்காக அழைப்பு விடுக்கிறது. எனவே நாம் முதலாவது ஒரு படியாக நாம் அமைதியான ஆழ்ந்த ஒரு தியானத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும். குறிப்பாக என்னுடைய அன்றாட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு பொழுதிலும் குறைந்த நேரங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு ஆழ்ந்த தியானத்தை ஈடுபடுகிற பொழுது எங்களுடைய மனம், எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒருமுகப்படுத்தப்பட்டு அந்த இடத்திலே ஒரு தேர்ந்து தெளிந்த ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை அதற்குள்ளே வெளிப்படுகிறது. அது முதலாவது காரணியாக. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய பலவீனங்கள் என்ன அல்லது எந்த இடத்தில் நாம் அதிகமாக காயப்பட்டிருக்க என்பதை நாம் அதிகமாக அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த விடயத்தில் நான் இன்றைக்கு குறைவாக இருக்கிறேன் அல்லது எந்த விடயத்திலே நான் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக நான் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக நான் கவலைப்பட்டு கலங்குகிறேனா, எப்படிப்பட்ட காரியம் நான் கவலையோடு வாழ்கிறேன், இவற்றை நாங்கள் ஆராய்ந்து எவை எங்களை இந்த நாட்களிலே துன்புறுத்துகிறது அல்லது அச்சுறுத்துகிறது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த காரணிகளை நாம் எடுத்து ஜெபத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும், கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் முதலாக சொன்னது போல ஆழ்ந்த அமைதியிலும் தியானத்தில் இருக்கிற பொழுது இந்த காரியங்களை குறித்து நாம் கடவுளிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த தவக்காலம் என்பது ஜெபத்தின் வழியாக எங்களை ஒப்புக் கொடுக்க அழைப்பு விடுக்கிறது. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது, மன்னிக்கக்கூடிய தன்மை. மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கிறது. நாம் பலரும் சிந்திக்கலாம், மன்னிப்பு என்பது மறந்து விடுவது என்பது. மறந்து விடுவது அல்ல, மாறாக மன்னிப்பு என்பது எங்களை ஒரு சுதந்திரமான நிலைக்கு அழைத்து செல்லுகிறது. உளவில் பார்க்கின்ற பொழுது, எவன் ஒருவன் ஆழமாக அவன் மன்னிக்கிறானோ அவன் ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை அடைகிறான். எனவே ஒரு இன்னர் ஃப்ரீடம் எங்களுக்குள்ளே உருவாக்குகிறது. எனவே மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை. இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது, நன்றி உணர்வை ஏற்படுத்தக்கூடியது. உளவியல் பார்வையில் அழகாக சொல்லுவார்கள், கிராட்டிடியூட் என்று சொல்லுவார்கள். அல்லாது இந்த நன்றி உணர்வை நாம் எப்படி கையாள என்று சொன்னால், இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அல்லது நன்றி நாம் எங்களுடைய அன்றாட இந்த டைரியில் எழுதி கொள்வது. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் கடவுள் இன்றைக்கு என்ன நன்மையான காரியத்தை செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றக்கூடிய நன்மையான காரியம் என்ன, 2 அல்லது 3 நன்மையான காரியம் என்ன என்பதை நாம் எழுதி நாம் பழகுவது ஒன்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கிராட்டிடியூட் விசிட் என்று சொல்வார்கள். நன்றி உணர்வோடு நாம் தரிசித்தல் அல்லது அடுத்து நாம் சென்று பார்த்தல். குறிப்பாக எமக்கு நண்பர்கள் இருப்பார்கள் அல்லது எங்களுடைய உறவுகள் இருப்பார்கள், ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்திருப்பார்கள். நாம் அவர்களை தேடி சென்று அவர்கள் செய்த அந்த காரியத்தை நாம் நன்றி சொல்லுகிற பொழுது அந்த நன்றி என்பது எங்களை மாற்றுகிறது, எங்களுடைய மனங்களை மாற்றுகிறது, எங்களுடைய காயங்களை மாற்றுகிறது. இவ்வாறு இந்த காரியங்களை நாம் செய்கிற பொழுது தவக்காலத்திலே நாம் ஒரு முழுமையான ஒரு உள்ளார்ந்த ஒரு தேர்வு தெளிதல் நாம் பெறுகிறோம். அதே வேளையிலே எங்களுடைய மனக்காயங்களும் மாற்றப்படுகிறது. எனவே இந்த ஒரு அழகான ஒரு ஆன்மீக உளவியல் பார்வையோடு இந்த தவக்காலத்தை நாம் வாழவும், இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் அழைத்து நிற்கிறேன்.
இன்னும் ஆண்டவர் நிறைவான சிந்தனைகளோடு எங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சியோடு எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசிரியை கூறி நான் உங்களுக்கு நன்றியும் சொல்லுகிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இறைவன் உங்களால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.